ஹாய் ஹலோ கைஸ் திஸ் இஸ் எடிட்டர் டெய்லி vlog. இன்னைக்கு என்னன்னா நானும் என் ஹஸ்பண்டும் நேற்றைக்கு ஷாப்பிங் போனோம். ஷாப்பிங் போயிட்டு இந்த ஒரு வாரத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கினேன். ஆக்சுவலி ஒரு மினி vlogலாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். என்னென்னா என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதம் வீட்டு செலவுக்கு 10,000 ரூபாய் தான் தருவாங்க. அந்த 10,000த்துலேயே நான் ₹1 கூட பேலன்ஸ் கொண்டு வந்தேன்னா அடுத்த மாதம் போனஸ் ஆட்ட 5,000 ரூபா தரலாம். அந்த சேலஞ்ச் தான். இதில் இந்த மாதம் 10,000த்துக்கு நான் இவ்வளோ திங்ஸு எப்படின்னு எனக்கே தெரியலை. ஆக்சுவலி நான் க்ரோசரி ஐட்டம் மொத்தமும் வாங்கிட்டேன். ஒரு வாரத்துக்கு தேவையானது. இனி அடுத்த வாரம் எதெல்லாம் தீர்ந்து போச்சோ அதை என்னை குறித்து கொடுத்து விடணும். அதுக்கு எவ்வளோ ரூபா ஆகும்னு தான் தெரியலை. இவ்வளோ க்ரோசரிக்கு ₹1095 தான் ஆச்சு. நான் என்னெல்லாம் வாங்கினேன்னா சீனி, நிலக்கடலை 2 பேக்கெட், அதுவும் 1 கேஜிக்கு தான் வாங்கியிருக்கேன். அடுத்து ஜீரகம், வெந்தயம், கடுகு, சாம்பார் பருப்பு, பச்சரிசி 1 கிலோ. பின்ன பிள்ளைக்கு வந்து அடிக்கடி அவன் ஐஸ்கிரீம் கேட்குறான். அதனால் அவனுக்கு வேண்டி ஐஸ்கிரீம் பேக்கெட் வாங்கினேன். அடுத்து நல்லெண்ணெய் வாங்கினேன், கடலை மாவு, அப்படி கொஞ்சம் ஐட்டம்லாம் வாங்கினேன். இதுக்கெல்லாம் சேர்த்து 1095. இது கூடுதலாக குறைவான்னு எனக்கே தெரியலை. விலைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி தான் நானும் சரின்னு சொல்லி எல்லாமே எடுத்தேன். இங்கே எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பாப்கார்ன் மிக்ஸுக்கு ஒரு கதை உண்டு. என்ன கதைன்னு தெரியுமா? நானும் ஷாப்பிங் போனோம். கொஞ்சம் பாப்கார்ன் மிக்ஸ் எல்லாம் எடுத்தேன். என் ஹஸ்பண்டும் பாப்கார்ன் மிக்ஸ் எடுத்தாங்க. அப்போ பாப்கார்ன் மிக்ஸை அவர் எடுத்தது எனக்கு தெரியாது, நான் எடுத்தது அவருக்கு தெரியாது. சரி எடுத்து பில் போடுற இடத்துல தான் பார்த்தோம். பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நானே எடுத்திருக்கேன், அவரும் எடுத்திருக்கோம் அப்படின்னு. இதில் வந்து நம்ம ஸ்பைசி சமையலுக்கு சேர்த்து தான் நான் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜீரக பேக்கெட்டு 100 கிராமு ₹28 போட்டிருந்தாங்க. லாபமாக நஷ்டமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. நான் வாங்கிட்டு வந்தது எல்லாமே ஒரு வாரத்துக்கு தேவைன்னு சொல்லி தான் வாங்குறது. ஆனால் எனக்கு இதெல்லாம் ஒரு வாரம் தாக்கு பிடிக்குமான்னு தெரியலை. ஆனால் மேக்ஸிமம் வந்து நான் அம்மா வீட்டுக்கு ஊருக்கு போவேன். அதனால் இங்கே உள்ள திங்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அதனால தான் நான் சொல்லுறது. கொஞ்சம் திங்ஸ் நான் வந்து 500 கிராமுக்கு ஒன்று வாங்கினாலே அது எனக்கு 2 மாதத்துக்கு ஓடுற மாதிரி இருக்கும். ஆனால் சில திங்ஸ் எல்லாம் தீராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் யூஸ் பண்ணுறத பொறுத்து. சில நேரம் எனக்கு வெறும் ப்ளைனாக சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வெறும் தயிர் சாதம் வச்சு சாப்பிடுவேன். சில நேரம் வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிடுவேன்னா மீன் வச்சு சாப்பிடுவேன். அது என் மைண்ட் செட்டை பொறுத்து. அப்படி வரும்போது வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரூட்ஸ் வந்து ₹520 சொன்னாங்க. இதில் வந்து இந்த சிவப்பு கலரில் இருக்கிறது வந்து என்னென்னா இந்த பேரிச்சப்பழம், பச்சை பேரிச்சப்பழம் ஒன்றுலாம் அது. அடுத்து குட்டி சார் கேட்டார் கிரேப்ஸ் வேணும்னு. அதனால கிரேப்ஸும் கூட வாங்கிட்டு வந்தேன். அவனுக்கு கிரேப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் கிரேப்ஸு சாப்பிட்றத விடையும் அவன் பேரிச்சப்பழம் தான் அதிகமாக எடுத்து சாப்பிடுதான். ஏன்னா அவனுக்கு பேரிச்சப்பழம் ரொம்ப பிடிச்சிருந்து. இப்போ கிரேப்ஸை வந்து நிறைய பேர் சொல்லுதாங்க அந்த கிரேப்ஸை வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது, அதை க்ளீன் பண்ணி கழுவிட்டு தான் சாப்பிடணும்னு. ஏன்னா கிரேப்ஸில் வந்து கேன்சர் வரக்குள்ள சான்ஸ் இருக்குன்னு. அது உண்மையான எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் நான் எப்போவுமே வாங்கிட்டு வந்தால் அது கொஞ்சம் மஞ்சள் தண்ணியிலையும் கொஞ்சம் உப்பும் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுட்டு மறுநாள் தான் எடுத்து சாப்பிடுறது மேக்ஸிமம் பிள்ளை கொடுக்குறது. பிள்ளை கண்ணில் படாமல் மட்டும் வச்சுடுவேன். ஏன்னா அவன் கண்டனா அவன் குழந்தையில அவனுக்கு தெரியாது எது நல்லது எது கெட்டதுன்னு. அதனால் அவனுக்கு தெரியாமல் வச்சுடுவோம். நாளைக்கு அதாவது மறுநாள் தான் எடுத்து அவனுக்கே கொடுக்குவோம். ஏன்னா அவன் வந்து பார்த்தோன்னா சாப்பிடுவான். இப்போ நம்ம க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா அவனுக்கு வந்து எப்படின்னு சொல்லன்னு எனக்கு தெரியலை. அதனால தான் அப்படியே 3 மேங்கோவும் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 3 மேங்கோ 1/2 கிலோன்னு சொன்னாங்க. அப்படியே டேட்ஸும் வாங்கிட்டு வந்தேன். ட்ராகன் ஃப்ரூட்டும் வாங்கிட்டு வந்தேன். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு சீசன் நினைக்கிறேன். இது ஸ்டோரில் வந்திருந்தேன். இது சிவப்பு கலர், அதாவது டார்க் பிங்க் உண்டுல அந்த கலர்னு சொன்னாங்க. சரி வாங்கிட்டு வந்தேன். இது இனி அறுத்து பார்த்தா தான் தெரியும். இது வரைக்கும் அறுக்கலை. இனி அறுத்து பார்த்துட்டு சொல்லுது என்ன கலர் வந்திருக்குன்னு. இவ்வளவும் சேர்த்து இதுக்கு வந்து ஃப்ரூட்டுக்கு ₹520 ஆச்சு. ₹520 ஆனாலும் நமக்கு வந்து குவாலிட்டியாட்டும் இருந்துச்சு. டேட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, கெட்டு போகலை. அதே மாதிரி மேங்கோவும் அப்படியே தான் ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா மேங்கோவும் வெளியில் வச்சுருந்தானா டக்குன்னு கெட்டு போகும். பழுத்தது பார்த்துலாம் வாங்கிட்டு வந்தேன். இதில் டேட்ஸும் ட்ராகன் ஃப்ரூட்டு மட்டும்தான் நான் வெளியில் வச்சுருக்கேன். மற்றபடி எல்லாமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஆக்குறது. அப்படியே வெஜிடபிளும் கூட வாங்கிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள். இதில் வந்து தக்காளி, முருங்கக்காய், பச்சை மிளகு, 2 பொட்டேட்டோ. இது வரைக்கும் நான் பொட்டேட்டோ சமைக்கலை. இனிமேல் குட்டி பையனுக்கு கொடுக்கணையில. அதனால் அவருக்கு பிள்ளைக்கு அப்பா சொன்னாங்க பொட்டேட்டோ நீ எப்படியாவது பிள்ளைக்கு ஃபுட்டில் சேர்த்துடுன்னு எப்பவும் சொல்லுவாங்க. நானும் இந்த கதில் வாங்கி அந்த கதில் தள்ளுது தான். இனிமேல் அவனுக்கு
ஃபுட்லேயும் இந்த பொட்டேட்டோ கொண்டு வந்து சேர்க்கலான் இருக்கேன். நீங்கள் உங்கள் ஒரு 2 வயசு குழந்தைக்கு என்னெல்லாம் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நானும் ரெசிபி செஞ்சு போடுவேன். அப்படி இந்த 2 பிரிஞ்சால் வாங்கினேன். இதுவும் நான் கொடுக்கல, ஏன்னா எனக்கு பிரிஞ்சால் சாப்பிட்டா அலர்ஜி, அதனால நான் பிரிஞ்சால் வாங்கவே மாட்டேன். இப்போ அவன் கடையில் கண்டு அம்மா கத்தரிக்காய் கத்தரிக்காய் அதாவது பிரிஞ்சால்னு சொல்லி விளையாடிட்டே இருந்தான். டிவியில் இந்த உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி அந்த பாட்டை பார்ப்பானா, அதனாலேயே அவனுக்கு இப்போ கத்தரிக்காயும் உருளைக்கிழங்கும் ஃபேவரெட்டு. அவனை சமைச்சு கொடுக்கல, ஜஸ்ட் பார்த்தா பிடிச்சிருந்து, சரி கொண்டு வந்து சமைச்சு கொடுக்கும், சாப்பிட்டுதானே என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணேன். ஒரு மினி விலாகில் ஷேர் பண்ணியிருந்தேன். பிள்ளைங்களுக்கு வந்து இந்த வெஜிடபிளும் ராகி இதெல்லாம் வந்து எப்படி ஃபுட்டில் சேர்க்கன்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஆக்சுவலி வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் விருப்பம் உள்ள ஃபுட் இருக்கோ அதெல்லாம் நம்ம தேடி பார்த்து அவங்களுக்கு மைண்ட் செட்டை புரிஞ்சுட்டு அதுக்கேற்றபடி சமைங்க. அப்போ தான் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நானும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், என் பிள்ளை எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு. இதே எனக்கு ஒரு டாக்டர் தான் சொல்லி தந்தாங்க, பிள்ளைங்களுக்கு அட்ராக்டிவ் மாதிரி பாருங்கள். ஆக்சுவலி பிள்ளைங்க இப்போ டிவியில் பார்த்து 4 பேர்கிட்ட பழகி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்றபடி அவங்க மைண்ட் செட் என்ன யாதுன்னு புரிஞ்சுட்டு அதுக்கேற்றபடி சமைச்சு கொடுத்தா சாப்பிடாத குழந்தைங்களோட சாப்பிடும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லி ட்ரை பண்ணினேன். இப்போ அவனுக்கு ஏற்றபடி தான் சமைக்கிறதே வீட்டில். பிள்ளைக்கு அப்பாவது சொல்லி கேட்குறது கிடையாது, அவங்களுக்கு ஏற்றபடி தான் சாருக்கு சமைக்கிறது. அப்படியே இந்த ஸ்நாக்ஸும் கூட வாங்கிட்டு வரும்போது ஸ்நாக்ஸ் மொத்தம் 250 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இந்த பிஸ்கட் எனக்கு ஃபேவரட். பாக்கி 3ம் பிள்ளைக்கு அப்பாவுக்கு தான். இது ஒரு வாரம் தாங்குமான்னு எனக்கு தெரியலை, ஏன்னா அப்பப்போ பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்க தானே செய்தோம், அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மினி விலாகுக்கு எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சோன்னா நம்ம சேனலுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள்.